சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அட்சய திருதி என்று நீங்கள் குளிக்கும் நீரில் இந்த ஒன்றை சேர்க்க மறக்காதீர்கள். அட்சய திருதி என்று வாசலில் இருந்து இந்த ஒரு தட்டை உங்கள் வீட்டிற்குள் எடுத்து வைக்க மறக்காதீர்கள். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அட்சய திருதி என்று நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கினாலும் சரி, தான தர்மங்கள் செய்தாலும் சரி, அட்சய திருதி ஏப்ரல் 30ஆம் தேதி மதியம் 2:20 முடித்து கொள்ளுங்கள். ஏன்னா 2:20 வரைக்கும் தான் நமக்கு அட்சய திருதி அப்படிங்கிறது இருக்கின்றது. ஏப்ரல் 30ஆம் தேதி காலை எழுந்தவுடனே மங்கள நீரில் குளிக்க வேண்டும். அது என்னங்க மங்கள நீர்? நீங்கள் குளிக்கும் நீரில் ஏதாவது ஒரு தீர்த்தத்தை அல்லது கங்கை தீர்த்தத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தீர்த்தம் எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இன்னைக்கே பெருமாள் கோவிலுக்கு சென்று தீர்த்தம் கொஞ்சம் கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த தீர்த்தத்தை நீங்கள் குளியல் நீரில் கொஞ்சம் சேர்த்து உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் குளிக்கும் போது பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் நீங்கள் புனித நீர் நிலையங்களில் போய் குளிப்பதும் ரொம்பவே சிறப்பு. அப்படி உங்களுக்கு எதுவும் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் குளிக்கும் நீரில் உங்கள் குலதெய்வ கோவிலில் இருந்து வாங்கி வந்த விபூதி குங்குமம் ஏதாவது இருந்தால் அதை கலந்துக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள மஞ்சளை கலந்து நீங்கள் குளிக்கலாம். அல்லது எதுவுமே இல்லைங்க எங்கள் வீட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் கல்லுப்பும் மஞ்சள் மட்டும் கலந்து நீங்கள் குளிக்கும்போது கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏப்ரல் 30ஆம் தேதி காலைல நீங்கள் குளித்து முடித்த பிறகு இந்த ஒரு தட்டை வாசலில் இருந்து வீட்டிற்குள் எடுத்து வைக்க மறக்காதீர்கள். அது என்ன தட்டு, எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கட்டாயம் இந்த முறையை பின்பற்றி பாருங்க. என்னங்க புதுசாக சொல்ல போறீங்க? அட்சய திருதி அன்னைக்கு அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும் தானே சொல்ல போறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் பொருள் வாங்க சொல்லவில்லை. அட்சய திருதிக்கு முதல் நாள் சாயங்காலமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு தாம்பலம் எடுத்து அதில் உங்கள் வீட்டில் உள்ள அரிசி, பருப்பு, அடுத்தது மங்கள பொருட்களாக சொல்லக்கூடிய மஞ்சள், குங்குமம், சில்லறை காசு அல்லது பணம், வெல்லம், வாசனை மலர்கள், மொத்தம் 7 பொருட்கள் ஆகுது. இந்த 7 பொருட்களையும் முதல் நாள் சாயங்காலமே என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்து வச்சுருங்க. வெளியிலனா எங்கங்க? உங்கள் வீட்டில் ஜன்னல் இருந்தாலோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப உங்கள் வண்டி டிக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக்கிலலாம் இந்த பொருட்களை வச்சுருங்க. வைத்து விட்டு ஒரு சிலருக்கு வெளியில் போர்ட்டிவோ இருக்குது, வெளியில் ஸ்லாப் இருக்குது, நாங்கள் காம்பவுண்ட் சோருக்கு வீட்டுக்கும் நடுவில் இடம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கூட நீங்கள் வச்சிடலாம். அட்சய திருதி என்று காலைல பெண்கள் நல்லா குளித்து முடிச்சு விட்டு மங்களகரமாக தலையில் வாசனை பூ வச்சுக்கோங்க. நல்லா குங்குமம், நெத்தி நிறைய குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் வெளியில் போய் அந்த தாம்பலத்தில் அந்த மங்கள பொருட்களான 7 பொருட்கள் தட்டில் பரப்பி அதை உங்கள் கையால் எடுத்துகிட்டு வந்து வலது கால் வச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. வந்து அதை அப்படியே உங்கள் பூஜை அறையில் வைங்க. இது போல் செய்யும்போது அட்சய திருதி அன்று உங்கள் வீட்டுக்குள்ளே அனைத்து மங்கள பொருட்களும் வருவது, இந்த வருடம் முழுவதும் அனைத்து மங்கள பொருட்களும் உங்கள் இல்லம் தேடி வரும். பணம் சேரும், பொருள் சேரும், அனைத்தும் சேரும். இதை உங்கள் பூஜை அறையில் வைத்து உங்கள் பூஜை அறையில் எப்போதும் போல் உங்கள் குலதெய்வ வழிபாடு, லக்ஷ்மி தாயார் வழிபாடு, இது அனைத்துமே செய்யுங்கள். தீப தூப ஆராதனை காமிங்க. அன்னைக்கு ஏதாவது ஒரு இனிப்பு ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சது, ஒரு பால் காய்ச்சி அதில் வெல்லம் போட்டு வைக்கலாம், இல்லை கேசரி, இல்லை சக்கரை பொங்கல், உங்களால் என்ன முடிகின்றதோ அந்த இனிப்பை வைத்து உங்கள் குலதெய்வத்திற்கு தீப தூப ஆராதனை காமிங்க. அன்னைக்கு விளக்கு ஏற்றும் போது மட்டும் புது திரி பயன்படுத்துங்க. நீங்கள் சாதாரணமாக வீட்டில் விளக்கேற்றுற அதே விளக்கு தான், ஆனால் அந்த விளக்குக்கு புது திரி, புது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் எத்தனை தீபங்கள் வேணாலும் ஏற்றலாம். அதில் ஒரே ஒரு தீபம் மட்டும் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா இந்த நாள் லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்பவே முக்கியமான நாள். லக்ஷ்மி தாயார் பார்க்கடலில் இருந்து உருவாகிய தினமும் இந்த நாள் தான். பெருமாள் தன்னோட மார்பில் லக்ஷ்மி தாயாருக்கு இடம் கொடுத்ததும் இந்த நாளில் தான். இந்த நாளில் தான் குபேரர் லக்ஷ்மியை வழிபாடு செய்து குபேரர் செல்வத்திற்கு அதிபதி ஆனதும் இந்த நாளில் தான். அதனால் லக்ஷ்மியை இந்த நாளில் அவர் மகிழ்விக்கக்கூடிய விஷயமான இனிப்பு பொருட்கள் வைத்து நம்ம வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தையும் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் இந்த நாளில் வெள்ளை நிறத்திலான பொருட்கள் எது வேணாலும் உங்களால் முடிந்தது ஒரு ஆளுக்காவது ஒரு பால் தானமோ மோர் தானமோ ஏதோ உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த புண்ணியம் பன்மடங்காக உங்களுக்கு பெருகி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். ஓம் என் குலதெய்வமே போற்றி போற்றி. நன்றி.